அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. பள்ளி கல்வித்துறையினுடைய கட்டமைப்பு அவ்வளவு சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்பில் மகேஷனும் சும்மா சொல்லக்கூடாது, டீப்பா இறங்கி ஒர்க் பண்ணாரு. இடைநிற்றலே கிடையாது, 0% இடைநிற்றல் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டையே ஒரு திருப்பி வச்ச ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. ஆனா ஃபியூச்சர்ல இது இப்படியே நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா இங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாடலா விஜய் தன்னை குழந்தைகளிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் நடிகரா இருக்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார். நீங்களா அதை கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயன் சார்ட்ட அவர் பேசிட்டு இருக்கும் போது, பரவாயில்ல நீங்க குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ தன்னுடைய நடிகர் வாழ்க்கையிலுமே கூட அவர் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பல சீன்களை வைக்கிறதும் அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாருங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் அவங்க நம்ம மேல அந்த ஒரு பாசத்தோட இருப்பாங்க, அந்த கிரஷோட இருப்பாங்க, நம்ம மேல அந்த ரசிகத்தன்மையோட இருப்பாங்க. ஸோ குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது அவர் நடிகரா இருக்கும் பொழுதே அவருடைய நோக்கமா இருக்கும் பொழுது அதே தான் அவர் அரசியல்லையும் பயன்படுத்துறாரு. ஸோ இப்போ ஸ்கூல்ஸ்ல அவருக்கு ஆக்சஸ் கிடைக்கவும் பள்ளி குழந்தைகள் கிட்டையும் நம்ம அதே போன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு அவங்க நமக்கு பயனுள்ளதா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ ஒரு மாடல் பீஸ் மாதிரி பயன்படுத்த முயற்சிக்கிறது தாவேகா.